வீட்டுல சாப்பிடுறது இங்க சாப்பிடலாம். நேச்சுரலா இருக்கும், எந்த கலப்படமா இருக்காது. பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை லாவா, முட்டை வீச்சு. மார்னிங் மக்களே, அகைன் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பி போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் சாப்பிட போகிறோம். அது நம்ம எங்கே போகிறோம், எந்த இடம், என்ன ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்ன்றதை நம்ம இனிமேல் பார்க்கலாம். வாங்க. மணி ஆல்மோஸ்ட் 6:15 ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தரை பிக்கப் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருக்கேன். தலைவன் இன்னும் வெளியில் வரவே மாட்டேங்கிறாரு. இவர் எப்போ வந்து நம்ம பெரம்பூர் போகணும். ஆல்ரெடி காலையில் இவ்வளோ காலையில் எங்கே தான் போயிருக்காங்க எல்லாருன்னே தெரியல. சரி, விடிகாலில் போனால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா காலையிலேயே பரபரப்பாக தான் இருக்கு சென்னை. தெரியல. வெள்ளையும் சொல்லியுமா வராருப்பா தலைவர். ரொம்ப பகுமானமாக வராரு. ஆயிடா, என்னப்பா இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? என்ன பண்றது, நீங்க 4:30 மணிக்கு வர வேண்டிட்டு இந்த டைம் போறீங்க. 4:30 மணிக்கு வந்திருந்தா அப்படியே ஏன்டா வாயை சொல்ற. போலாமா? மிக அருமையாக உள்ளது. வாயிலே வைக்கல. இது கருவாடு குழம்பு வச்சிருக்காரு. ஆமா, மொச்சக்கொட்டை போட்டு உருளைக்கிழங்கு கருவாடு செம்மையா இருக்கு. நண்பர் வந்து விரதத்துல இருக்காரு, அதனால சட்னி சாப்பாடு அவருக்கு. நல்லா இருக்கு. களியும் சாம்பார் சட்னி மிக அருமையாக உள்ளது. இங்க வந்து நம்ம களி மொத்த ஆந்திரா சைடு எல்லாம் மொத்த வெங்காயம் பச்சை மிளகா சாப்பிடுங்க. தயிர் நம்ம அது இது நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி டைம்ல நல்லா இருக்கலாம். நல்ல போட்டுறாரு. முன்னாடி வந்து இங்க பீஃபும் வந்துச்சு. பீஃப் அந்த சூப் ஊட்டுவாங்க, செம்மையா இருக்கும். இப்ப இங்க பீஃப் எல்லாம் இல்ல, ஒன்லி காடை, வாத்து, மட்டனு, அவ்வளவுதான். பீஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலி எல்லாமே லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஏன்? இப்ப என் ஃபேமிலி யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஃபேமிலில எங்க வீட்லயே சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவேன். அதே நம்ம ஃபேமிலி யாருமே சாப்பிட மாட்டோம். யாருமே சொல்ல மாட்டாங்க. மறக்க சொல்ல யாருமே சாப்பிட மாட்டோம். நிஜமாவா? யாரும் வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, வெளில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்துடும். இல்ல, அவங்க வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க தெரியும். வீட்டுல உங்க வீடியோ பாப்பாங்களா? உங்க கூழ் ஊத்துவாங்களா? இப்ப வந்து கருவாட்டு குழம்பு தான். அதேதான் இது. எங்க இதுல வந்து அந்த இது கிடையாது, கருவாட்டு குழம்பு கிடையாது. மார்னிங் வந்துட்டு நான்வெஜ்ஜே கிடையாது. கூழ் ஊத்துனாங்கன்னா வெறும் முருங்கீரை கூட இதுதான், எதுவுமே கிடையாது. வெறும் தயிர் அந்த இதுனாங்க, புதினா சட்னியும் இதுவும் முருங்கீரையும் மசாலா போட்டு இருக்கிறோம். அந்த பொடி மாதிரி. செல்வா சொன்ன மாதிரி நான் வந்து கருவாட்டு குழம்பு தான் நிறைய. அது ஃபேமிலிக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஏற்ற எதிராது. நீ சவுத்து போயிடு, டவுன் சவுத்து போனாவே அங்கெல்லாம் கருவாட்டு ஃபேமிலி வந்து நான்வெஜ் மார்னிங்கே எடுத்துப்பாங்க, சில ஃபேமிலி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எங்க ஈவினிங் எடுப்பாங்க. ஈவினிங்ல பார்த்தோம்னாக்கா எல்லாமே மட்டன்ல இருந்து எல்லாமே இருக்கும். கருவாட்டு குழம்பு, மட்டன் ஃப்ரை அந்த மாதிரிலாம் செஞ்சு செய்வாங்க. என்ன கருவாடு போடுறாங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மொச்சக்கொட்டை அந்த காய்கறி எல்லாம் போட்டுருக்காங்க, வேற லெவல்ல. ஆக்சுவலா சாம்பார் சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கை வச்ச கருவாடு கை வைக்க கூடாது. நான் எடுத்து உங்களுக்கு வேணா ஓரமா வச்சிருக்கேன். இது நல்ல ஐடியா. இங்க வைங்க, இல்ல அங்க லேண்ட் பண்ணுங்க. வச்சிட்டீங்களா? படி வசனம் புளியால்
ஆக்சுவலா இதுக்கு என்னன்னா ஸ்பைசி தான். நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்பைஸியா நம்ம சட்னி நல்லா காரமா சாப்பிடுவோம். களி வந்து ஸ்பைசி இல்லாம சத்துடா ஸ்பைசி இருக்கும். இல்லாம நம்ம சாப்பிடும்போது பெரிய spicy. செஃப் மாதிரி பேசுறீங்க. படிச்சார்ல மேத்யூ ஷெஃபோட ஸ்டூடெண்ட்ல நீங்களும் எல்லாம் படிக்காது. நீங்களாம் என்ன படிச்சீங்க யாரும்? நாங்களாம் காலேஜ் போயிட்டு வந்தோம். பாயா சாப்பிடுறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு பாயா? நல்லா இருக்காடா? சரி, சீரியஸாவே சூப்பரா. அதாவது அதெல்லாம் வெந்திருக்கு. கறி உப்பு காரம் வந்து நல்லா ஏறி இருக்கு. சூப்பரா இருக்கு. இவர் அப்படியே பிச்சை ஒண்ணு அப்படியே கையில இருக்க முடியுது. நல்லா இருக்கு. அதனாலதான் இன்னொரு பார்சல் வேற வாங்கி போலாம் இருக்கேன். எல்லாமே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லடா. ஐயோ மொத்த பாயா நானே தின்னுங்க. சாப்பிட்டுறியா? ஒரு ஆப்பல் இல்ல ஒரே ஒரு ஆப்பல். ஏடா நான் இறங்கிட்டேனாக்கா எல்லாத்துலயும் வந்து ஒன்று வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாம். தலைவன் இன்னைக்கு வரதான். சதி வேலை பண்ணி நீங்க வந்து சதி வேலை எல்லாம் இல்லடா. நீங்க தோணுச்சு என்னடா ரொம்ப நாளா களி சாப்பிடணும்னு நினைச்சோம். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ். கை கழுவலாம நீங்க எதுக்கு எங்களை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? உங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ கடை மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தானா இல்ல? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ப்ரோ. அப்படியா? மார்னிங் 5:30 to மார்னிங் 10 o'clock வரை இருக்கும் ஷாப். ஓகே ஓகே. சண்டேல? சண்டே வந்து மார்னிங் மட்டும் தான். ஈவினிங் எல்லாருக்கும் ரெஸ்ட் வேணும், அதனால ஈவினிங் ஓகே. எல்லாருக்கும். ஆனா இப்போ மத்த நாள்ல வீக் டேஸ்ல வந்து வீக் டேஸ்ல ஈவினிங் இருக்கு. ஈவினிங் என்ன டைமிங்? ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை லாவா, முட்டை வீச்சு, இட்லி, தோசை, அதே எல்லா சைடிஸும் அப்படியே இருக்கும். தலைக்கறி, பாயா, ஓகே பெப்பர் சிக்கன் எல்லாமே. ஓகே ஓகே. சூப்பர். தேங்க்ஸ். நல்லா இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிடைச்சி விட்டார். திரு விக்னேஷ் அவர்கள். லாஜிஸ்டிக்ஸ் எந்த ஷிப்மெண்ட்? பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனி. வேலை கேட்க போறாங்க உங்ககிட்ட. யூஎஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் நானு. ஃபுட்டை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது என்னன்னா ஆஹா கருத்து கந்தசாமி நம்மள பார்த்து ஏதோ கருத்து சொல்றான். நிறைய பேர் நான் ரிவ்யூ பார்த்திருக்கேன். இவங்க ஹைப் கொடுத்த அளவுக்கு அந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஒருத்தவங்க மொக்கன்னு சொல்லி அண்டர் ரைட் பண்ண இடத்துல ஒருத்தவங்க ஓவர் ரைட் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு பர்சனலா நான் ஹோட்டல் முடிச்சனாலையும் ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்தனால என்ன சொல்றேன்னா, கலை இட்ஸ் ஆர்ட், குக்கிங் இஸ் ஆர்ட். ஒருத்தருக்கு ஜட்ஜ் பண்ண இடத்துல இன்னொருத்தருக்கு ராங் ஜட்மெண்ட் இருக்கும். இப்போ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, சுகாதாரெல்லாம் வந்து விஜய் டிவி வந்து அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துல அங்கே ஜட்மெண்ட்ல அவங்க அப்படிதான் பண்ணியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்டில் ஒரு இடத்துல சூப்பர்னு சொன்ன ஃபுட்டை போய் 4 பேர் கழுவி ஊற்றிருப்பாங்க. 4 பேர் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னா உனக்கு நான் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுட்டு டேஸ்ட்லாம் இப்போ நானே வந்து எக்ஸாம்பிளுக்கு பாயாவும் தோசையான காம்பினேஷன் சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன். இவர் என்ன சொன்னாரு, காம்பினேஷன் சூப்பரா இருக்குன்னாரு. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் ட்ரை பண்ணா நீங்க போய் பயிர்ந்துங்க. ரிவ்யூ பார்த்துட்டு அதுல ஹைப் ஆகி நான் போய் ஏமாந்துட்டேன்னு மட்டும் யார்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்க டேஸ்ட். ஒருத்தர் காரம் அதிகமா இருக்கும், ஒருத்தர் உப்பு கம்மியா இருக்கும், ஒருத்தருக்கு தூக்கலா இருக்கும். அது வந்து ரிவ்யூவே நீங்க பிலீவ் பண்ண. நாங்க என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, எங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் ஷேர் பண்றோம். மற்றபடி நீங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேடா குட்டா உங்களோட அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, எனிதிங் ஜட்ஜ் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. பைக்லாம் கேட்டீங்களா? பைக்லாம் கேட்டீங்களா? நாங்க பார்த்து பைக்க பார்த்தா பேசிருக்கா, பைக்லாம் கேட்டீங்களான்னு கேக்குறேன். ஃபன் பண்ணி முடிச்சிட்டா. 2 பேரும் நீ சொல்றது கரெக்டான விஷயம் தான். இது வந்து ஃபுட்டுக்கு மட்டும் இல்ல, மூவிஸ்க்கும் போடணும். ஆமா, தேவையில்லாம எல்லா படத்தையும் நடிச்சு காலி பண்றானுங்க. அருமையான உணவு. ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே. ஹாய் சார், உங்க நேம் சார்? ஆனந்த். ஆனந்த். எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? நாங்க பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, Okay. அங்க வந்து 30 வருஷமா நாங்க கடை வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அப்புறமா இங்க அங்க இப்போ அது ரயில்வே இடிச்சதுனால இங்க வந்துட்டோம். ஓகே 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 சார். இங்க பெரம்பூர் ரத்னா ஸ்டோர் பக்கத்துல ஓகே. இப்போ பிரிட்ஜ் இருக்கு. ஆமா, பிரிட்ஜ் இருக்கு. பிரிட்ஜுக்கு பக்கத்துல ரத்னா ஸ்டோர். அதுக்கு பதிலா A2B ஆமா. ராமதாஸ் ஆமா. ஆபீஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. சூப்பர் சார். டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டு சீரியஸாவே. சமையல் அதுல தான் நம்ம ஆயில் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இல்ல உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. நான் சரி ட்ரை பண்ணலாம், களிக்காக தான் ஆக்சுவலா மெயினா வந்தோம். ஏன்னா களி எங்கேயுமே கிடைச்சி நம்ம ஒண்ணு வீட்டுல செய்யணும், இல்லாட்டி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதை பார்த்ததால ரொம்ப ஆசையா இருந்துச்சு, சாப்பிட வந்தோம். ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருவாட்டு குழம்பு, பாயா,
இது வீட்டு சாப்பிடல, இப்போ நம்ம வீட்டுல சாப்பிடுறது இங்க சாப்பிடலாம். நேச்சுரலா இருக்கும், எந்த கலப்படமும் இருக்காது. சூப்பர் சார், நல்லா இருக்கு சார். வயசானவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் இலவசம். ஆமா அது கேள்விப்பட்டோம், ரொம்ப நல்லா. ஆனா சில பேர் கமெண்ட்ல வந்து நாங்க கர்ப்பிணியா இருக்கிறேன் எனக்கு தர மாட்டாங்கன்னாங்க. அப்படிலாம் இல்ல, தெரியாம போடுறதுதான் எல்லாமே. ஓகே நம்ம ஓப்பனா நம்ம சொல்றோம். நம்ம இல்ல வந்து கேட்டாவே நம்ம கொடுத்துற போறோம், நம்ம ஏன் கேட்க போறோம்? ஓப்பனாவே நம்ம பேசுறோம். சூப்பர். அது சில பேர் கமெண்ட்ல வந்து அது மாதிரி போட்டுருக்காங்க. ஓகே அதுவே மனசு கஷ்டமா இருக்கு. நீ அதெல்லாம் இது வரைக்கும் நாங்க வந்து கேட்டு இது வரைக்கும் இல்ல, சரித்திரமே இல்ல. அப்படியே கமெண்ட்ல வந்து அது மாதிரி பேசும்போது மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது ஒரு சில பேர் தெரியாதவங்க அந்த மாதிரி வராங்க. இவ்வளவு நீங்க ஜம்தல பாக்குறீங்க, அது யாரு வராங்க? அம்மா நாங்க கேட்போம். அப்ப கூட அவங்க ஹஸ்பண்ட் இல்ல வேணாங்க நாங்க கொடுத்தோம்னு சில பேர் கொடுவாங்க. நாங்க வற்புறுத்தியா வேணாம், நீங்க ஒன்னா கொடுத்துட்டு போங்க, அவங்களுக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படியே மீறி சில பேர் போட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அது கமெண்ட்ல இது மாதிரி நான் மூணாமதா இருக்கேன், என்கிட்டே காசு வாங்குறாங்கன்னு போட்டுருக்காங்க. ஓகே ரொம்ப நல்ல விஷயம் சார் நீங்க பண்றது. இதே கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய இடமா நீங்க வாழணும், மாத்திட்டோம். தேங்க்யூ. மக்களே, அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே முதியவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இலவசமாக உணவு தராங்க. ஸோ தப்பான இன்ஃபர்மேஷனை யாருமே நம்பாதீங்க. ஓகே, நாங்கள் எல்லாரும் ஒரு நிறைவான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பர் vlogல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.